ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு என்னுடைய அம்மா ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, 2 லவங்கம், அதே மாதிரி கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நீங்கள் விழுதாக இல்லாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு ஆஃப் வெங்காயம் போதும், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போதும். புளிப்பு அதிகமாக வேண்டான்றதுக்காக நான் தக்காளி கொஞ்சமாக தான் போடுறேன், அதிகமாக போடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சுதான் ஒரு ஆஃப் வெங்காயம் அறுத்துக்கலாம். மெயினாக நமக்கு பேஸ்ட்டு தான் தேவை, அதிகமாக குழம்பு வேணும்னா நீங்கள் தேங்காய் மட்டும் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு அதிகமாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. வெங்காயம் வணங்கிறது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியோடு கொஞ்சோண்டு கல் போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள். நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டுக்கலாம். இப்போ இதோடய கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாக தூள் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இது மசாலாவே. நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வணங்கினதுக்கப்புறமா இந்த மிக்ஸியை அலசி தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணும்னா இன்னும் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் கிரேவி கெட்டியாகும். ஸோ நான் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். குழம்பு நல்லா இங்கே பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றாதீங்க, டேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் குழம்பு கொதிக்காத மாதிரி வாசனை வந்துடும். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையை ஒரு சைடாக ஊற்றி விட்ருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சாதத்துக்கு, சப்பாத்திக்கு அப்படியே எல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக முட்டை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. வேகணும், முட்டை வேகணும்ல. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க ஒரு 5 நிமிஷம் கழித்து. அப்போ தான் அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாவது வேகும். பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரான உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டைம் ஆச்சும். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.